இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, இதுவும் வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ. இதுவும் வந்து ஒரு வகையான ஒரு கோளாறு தான். அதாவது என்னன்னா, அல்சைமர் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. மூளை கோளாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது பொதுவா வயசானவங்கள தான் ரொம்பவே பாதிக்கும். ஸோ, அதனால இது வந்து பயப்பட வேணாம். அதே சமயம் உங்க வீட்ல யாராவது வயசானவங்க இருந்தாங்கன்னா, அவங்களுக்காக கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. சரி, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஆங்கிலத்தில டிம்னிஷியா அப்படிங்கிற வார்த்தைய நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து ஒரு ஜெனரல் டெர்ம். மென்டல் எபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு, அந்த மென்டல் எபிலிட்டி சிவியர்னஸ சொல்றதுக்காக. நம்ம பொதுவாவே டெய்லி சில சில விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள மறப்போம் இல்லையா? ஆனா அதுவே வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிடக்கூடாது. அதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஸோ டிம்னிஷியாங்கிறது வந்து ஒரு டிசீஸ் கிடையாது. ஆனா அல்சைமர் அப்படிங்கிறது காமன் காஸ் ஆஃப் டிம்னிஷியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் 2த்துக்கும் உள்ள முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ். சரி, இப்போ நம்ம அல்சைமர் நோய் இது யாருக்கு வரும்? இதனால என்னென்ன பிரச்சனை இருக்கு? இத எப்படி சரி செய்யணும்? அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல அல்சைமர் நோய் வந்து இந்த வகையான ஒரு நோய் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சமீப காலமா ஒரு அப்டேட்டட் ரிசல்ட் சொல்லலாம். இது வந்து 2021ல எடுத்த ஒரு சர்வே. 23.4% 7.4%. ஸோ இந்த சதவீதம் மக்களும் சரி, மருத்துவர்களும் சரி, அவங்களுக்கே டிம்னீஷியா இருக்கு. ஆனா நெறைய பேர் வந்து வெளியில சொல்ல மாட்டாங்களாம். எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க பயப்படுறாங்க. இதனால ஏதாவது ஆகுமோ? இல்ல சில பேர் சொல்ல தயங்குறாங்க. ஸோ அல்சைமரும் வந்து இப்போ கொஞ்ச நாளா நெறைய பேருக்கு வருது. மிந்திலாம் வந்து ரொம்ப வயசானவங்களுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வேயும் அப்படி தான் இருந்தது. ஆனா இப்பலாம் பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஏஜ் வந்து டிஃபரன்ஸ் ஆயிட்டே இருக்காம். கொஞ்சம் யங்கர் ஏஜுக்கும் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்காக இந்த அவேர்னஸ்க்காக கவர்மெண்ட் வந்து செப்டம்பர் 21 வந்து அல்சைமர் டே அப்படின்னு சொல்லி, அல்சைமரோட அவேர்னஸ மக்கள் கிட்ட கொண்டுட்டு போணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த டேவ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இந்த அல்சைமர் நோய் யார தாக்கும்? பொதுவா யார தாக்கும் அப்படின்னா, 60 வயசுக்கு மேல இருக்கவங்கள தான் தாக்கும். பொதுவாவே நம்ம எல்லாருமே நம்மளோட டெய்லி லைஃப்ல சின்ன சின்ன விஷயங்கள மறப்போம். வயசானவங்களும் வந்து அத மறக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, "எனக்கு வயசாயிருச்சுப்பா, அதனால தான் மறந்துடுறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, நம்ம வந்து மறக்கிறது வேற. வயசானவங்க வந்து உங்க வீட்ல இருந்தாங்க அப்படின்னா, அவங்க மறக்கும்போது தயவு செஞ்சு நோட் பண்ணுங்க. அவங்கள மானிட்டர் பண்ணுங்க. அதுவே 1 தடவ 2 தடவைனா பரவால்ல. அதிகமா அவங்க அது மாரி சொல்லும்போது, அவங்க வந்து இந்த அல்சைமரோட ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல கூட இருக்கலாம். அதனால நீங்க வந்து அவங்கள மானிட்டர் பண்ணிட்டே இருங்க. சரி. இப்போ வந்து இந்த அல்சைமர் நோய்க்கான சரியான காரணங்கள் இதுதான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியல. விஞ்ஞானிகள் வந்து சொல்றாங்க, ஓரளவுக்கு எங்களால இது ரீசன் காஸா இருக்கலாம். ஆனா 100% இதுதான் ரீசன் எங்களால சொல்ல முடியல அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து ஒரு 2 புரதங்கள் சொல்றாங்க. பீட்டா அமிலாய்ட் அப்புறமா டவ். இது வந்து தான் வந்து காரணமா இருக்கலாம், இருக்கக்கூடும் அப்படின்னும் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறாங்க. ஏன்னா இதுவும் வந்து ஒரு ரிசர்ச் டாபிக் தான். நம்ம மனுஷங்களோட உடம்புல பார்த்தீங்கன்னா, பீட்டா அமிலாய்ட் புரதம் வந்து அசாதாரணமான ஒரு நிலையில வந்து அடையும்போது, இந்த மாரி பிளேக் இந்த மாரி சொல்லுவோம் இல்லையா? இதெல்லாம் இது மாரி ஒரு வடிவம் போன்ற ஒரு நியூரான்களுக்கு இடையில வந்து அது தேங்கி நிக்குமாம் இந்த புரதம். ஸோ அந்த மாரி தேங்கி நிக்கும்போது என்ன ஆகுது அப்டின்னா, அந்த நியூரான் செல்கள் வந்து அதோட செயல்பாடுகள் வந்து சீர்குலைந்து போகுதாம். அதனால தான் வந்து அந்த வயதானவர்களுக்கு வந்து அந்த மறதி வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த டவ் புரதம் நான் 2 புரதம் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் இந்த டவ் புரதமும் வந்து மனித உடம்புல வந்து ரொம்ப அசாதாரணமான ஒரு நிலைய அடையும்போது நியூரான்களுக்குள்ள நியூரோபிப்லரி அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குதாம். ஸோ அதனால வந்து நியூரான்களோட போக்குவரத்து முறை அந்த சிக்னல்ஸ் பாஸ் ஆகுது இல்ல ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் நம்ம உடம்புக்குள்ள பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கான நர்வ்ஸ் நரம்புகள் இருக்கு. ஸோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அதோட போக்குவரத்து வந்து அந்த இடத்துல தடுக்கப்படுதாம். அதனால தான் வந்து அந்த புரதங்களோட அந்த வெளிப்பாடு அதோட ரிசல்ட் தான் வந்து இந்த அல்சைமருக்கு காரணம் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஆனா இது 100% கிடையாது. இது இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்களாம். இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் வந்து அவங்களோட ஆய்வுகள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒண்ணு தலையில ஏதாவது சின்ன வயசுல ஏற்படுற காயமா இருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, இந்த மரபணு ரீதியான ஏற்படக்கூடிய ஒரு ரீசனாவும் இருக்கலாம். இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள அவங்க சொல்றாங்க. ஆனா அவங்க சொல்லும்போதே இன்னொரு பாயிண்ட்டையும் அவங்க முன்வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இது 100% ப்ரூவ்ட் கிடையாது. இதெல்லாம் ஒரு ரீசன் இருக்கலாம் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறமா இதுக்கு வந்து தீர்வுகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் இல்ல. ஆனா ஓரளவுக்கு வந்து அத குறைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, இப்ப அவங்க மறந்து போறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மறக்கும்போது, அவங்களுக்கு என்னவோ ஆயிடுச்சுன்னு அவங்களுக்கே ஒரு விதமான இனம் புரியாத பயம் வந்துரும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அல்சைமர் நோய் உள்ளவங்க, இந்த மூளைக்கோளாறு நோய் உள்ளவங்கள வந்து தனியா விடக்கூடாது. அவங்கள கூடவே யாராவது ஒருத்தர் இருக்கணும். ரொம்ப வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா அவங்கள வந்து எப்பவுமே வந்து என்கேஜ்டா நம்ம பார்த்துக்கணும். அவங்கள வந்து அதாவது பொதுவா வயசானவங்க அப்படின்னாலே அவங்க வந்து ஒரு செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் சைல்ட்ஹுட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இல்லையா? அது உண்ம தானே. ஸோ அப்போ அந்த வயசானவங்களுக்கு அல்சைமர்னால அவங்க பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா அவங்கள கூடவே வச்சு பார்த்துக்கணும். சரி, இதுக்கு அறிகுறிகள் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஆரம்பத்தில அவங்க சின்ன சின்ன விஷயங்கள மறந்து போவாங்க. அப்புறம் வந்து டெய்லி வந்து அவங்க டெய்லி செய்யக்கூடிய ரொட்டீன் வேலையில ஏதாவது சின்ன சின்ன வேலைகள மறக்கலாம். இல்ல பேசுறதுக்கு சிரமப்படலாம். இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டார்ட்டிங் சிம்ப்டம்ஸ் சொல்லலாம். அப்போ ஸ்டார்ட்டிங் சிம்ப்டம் இருந்துச்சுன்னா, அங்கேயே வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா நோட் பண்ணிக்கணும். அடுத்த ஸ்டேஜா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கிறதுல சிரமம் ஏற்படும். எழுதுறதுல சிரமம் ஏற்படும். சின்ன சின்ன வேலைகள் அவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான வேலைகள அவங்க செய்யறதுக்கு கஷ்டப்படுவாங்க. திடீர்னு அழுவாங்க, பதட்டம் வரும். திடீர்னு வந்து அங்கேயும் இங்கேயும் போவாங்க. என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஸோ இது வந்து ஒரு மாடரேட் நடுத்தர அறிகுறிகள். லாஸ்ட் ஸ்டேஜ் தீவிர அறிகுறிகள் என்ன அப்படின்னா, அவங்களோட உடல் எடை வந்து ரொம்பவே எழுந்துரும். அப்புறம் வலிப்பு வந்து வர ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு அது வரும் அப்படின்றாங்க. அப்புறம் தோல் தொற்று, அப்புறம் விழுங்குவதில வந்து சிரமம் ஏற்படும். சிறுநீர் கடத்துறதுல சிரமம் ஏற்படும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ
இந்த அல்சைமருக்கு மருத்துவர்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, மருந்துகள் ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். ஏன்னா, அவங்க வந்து முழிச்சிட்டு இருக்கும்போது தானே அவங்க மறந்து போகிறாங்க அப்படிங்கிறதுனால, அவங்கள தூங்க வைக்கிறதுக்காக ஒரு ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். ஆனால் இதுக்கு சிகிச்சை இப்போ வரைக்கும் எதுவுமே கிடையாது அல்சைமருக்கு. இதுக்கு ஒரே சிகிச்சை ஃபேமிலி, அன்பு, கூடவே இருந்து ஒருத்தர் பார்த்துக்கணும். அதுதான். சரி. இது எதனால வந்தது அப்படின்னு அவங்க முன்வைக்கிற விஷயம், ஒரு சில அறிஞர்கள், விஞ்ஞானிகள் முன்வைக்கிற விஷயம் வந்து நீரிழிவு நோய், உயர் ரத்த அழுத்தம், அதிக கொழுப்பு சத்து. இது வந்து பொதுவா எல்லாருக்குமே இது வந்து அந்த ரேஞ்ச மீறி போம்போது, அது எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வரதான் செய்யும். ஸோ இந்த 3 பாயிண்ட் வந்து இந்த ஏஜுக்கு தான் இல்ல, எல்லா ஏஜுக்குமே ரொம்ப முக்கியம். சரி. இப்ப நம்ம இந்த அல்சைமர் டிசீஸ் வந்து நம்ம குடும்பங்கள்ல வயசானவங்க யாராவது இருந்தாங்கன்னா, நண்பர்களே நீங்களும் உங்க வீட்ல வயசானவங்க யாராவது இருந்தாங்கன்னா, தயவு செஞ்சு அவங்கள மானிட்டர் பண்ணுங்க. ஒரு தடவ, 2 தடவ மறக்குது அப்படின்னா விட்டுருங்க. ரொம்ப அவங்க அடிக்கடி சொல்றாங்க அப்படின்னா, அத கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கோங்க. அவங்கள குழந்தை மாரி வச்சு பார்த்துக்கோங்க. சரி நண்பர்களே, நம்ம அடுத்த வீடியோல வேற இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் எடுத்து பார்க்கலாம். தேங்க் யூ.